மா, இப்பதாம்மா என் மனசுக்கு அப்படியே லேசா இருக்கிற மாதிரி இருக்கு. டெய்லி அந்த சிவாவும் அயலியும் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். என்னமோ அந்த சிவா தான் இந்த குடும்பத்துக்கு உண்மையான வாரிசுங்கிற மாதிரி இந்திராணி அண்ணி அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்கல்ல. எனக்கு நீங்க போட்ட போடல அவன் வாயில இருந்தே நான் அனாதைதான்னு சொல்லிட்டான். இப்ப மூஞ்சி போய் எங்க வச்சுப்பா? ரித்திகா, நீ எதுக்கும் அந்த அயலிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏன்னா அவளோட புருஷனை அவமானப்படுத்தினதுனால அவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. ஆமா ஆமா, சரியான விஷம் அவ. சரிங்க அத்தை. அம்மா, சொல்ல மறந்துட்டேன். என் வீட்டுக்காரரு ஏதோ பிசினஸ் கோர்ஸ் படிக்க ஏதோ ஃபாரினுக்கு போறாராமா. அதான் இந்த ஒரு மாசம் மட்டும் நான் உங்க கூடவே வந்து இருந்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏண்டி, இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதத்தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த கழுதைங்களை பத்தி பேசிட்டு இருக்க. எதுமா நல்ல விஷயம்? அவர் என்னை விட்டுட்டு தனியா ஃபாரினுக்கு போறது உனக்கு நல்ல விஷயமா? நானே கடுப்புல இருக்கேன், நீ என்ன வெறுப்பேத்தாத. அட அறிவு கெட்டவளே, மாப்பிள்ள பிசினஸ் கோர்ஸ் படிக்க போறாருனா என்ன அர்த்தம்? இனிமே பிசினஸ அவரே எடுத்து நடத்த போறாருன்னு தானே அர்த்தம். இத்தனை நாளா அந்த இந்திராணி கையில இருந்த பிசினஸ் இனிமே உன் புருஷன் கைக்கு தான் வரப்போகுதுடி. அதோட ஆரம்பம் தாண்டி இது. அப்படின்னா இனிமே ரித்திகாவை கையில பிடிக்க முடியாது. இனிமே மொத்த பிசினஸ்க்கும் ரித்திகா புருஷன் தான் ஓனர். அவ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என் பொண்ணு இல்லையே. சார், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். முடியல ஏடி. என்னதான் நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் நான் ரேஷ்மாவுக்கு அப்பா தானே. புரியுது சார், உங்க இழப்பை ஈடுகட்ட முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? விதின்னு நினைச்சுக்கோங்க சார். ஏடி, அப்படி என்னால நினைக்க முடியல. ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் படுத்த படுக்கையாவே இருந்து இறந்திருந்தா நான் ஒருவேளை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அவளை அந்த வர்மா கொலை பண்ணிருக்கா. கொடூரமா கொலை பண்ணிருக்கா. என் பொண்ணு செத்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வர்மாவை நம்மளால எதுவுமே பண்ண முடியலையன்ற கோவம் தான் எனக்கு அதிகமா இருக்கு ஏடி. அந்த கோவம் என்ன தூங்கவே விட மாட்டேன்னுது. சார், ரிலாக்ஸ். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை. ஆனா உங்களை பார்த்து தான் நாங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கோம். ஒரு வேலைக்கு எப்படி உண்மையா இருக்கணும்னு உங்களை பார்த்து தான் சார் நாங்க தினம் தினம் தயார்படுத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க இப்படி உடைஞ்சு போய் பேசுறத என்னால ஏத்துக்க முடியல சார். வேற என்ன பண்றது? தூங்க முடியல. உங்க தூக்கத்தை கெடுத்தவன் கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க மாட்டான் சார். கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். முடிஞ்சா நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து பாக்குறோம். சரி, நான் வச்சிடறேன். சரிங்க சார், நீங்க ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. நான் எழுந்த உடனே இப்படி ஒரு குட் நியூஸை கேட்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? உன்ன மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வேணும். வர்மா யோசிக்கிறத கரெக்டா செய்யற சுந்தர். வெரி குட். ஓகே, சீக்கிரமா அந்த லிஸ்ட் அனுப்பு எனக்கு. உன் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை அனுப்புறேன். ரைட். என்ன பாய், குட் நியூஸா? பாய், இன்னொரு குட் நியூஸ். என்ன? அந்த ரேஷ்மா கூட டச்ல இருந்தவங்களோட லிஸ்ட் ரெடி. இப்படி ஒரு பொழுது என்னாலும் விடிய வேண்டும் எனது அருமை பராபரமே. மார்னிங்ல இருந்து 2 குட் நியூஸ். ஒன்னு, ரேஷ்மா கூட டச்ல இருக்கிறவங்க லிஸ்ட். இன்னொன்னு, நம்ம சுந்தர் கொடுக்க போற லேடி IPS ட்ரைனிங் எடுத்தவங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களுடைய லிஸ்ட்.
5லிருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்ல இருந்த தமிழ்நாட்டு பெண் சிங்கங்களுடைய லிஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிட்ட வந்துடும். அதுல அந்த ஏடி யாருன்னு கண்டிப்பா மாட்டுவா. அது என்ன பாய் 5 to 7 வருஷத்துக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க? என் க்ளோன் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த ஏடியுடைய ஏஜ் ஒரு 25லேருந்து 27க்குள்ள தான் இருக்கணும். ஷீ இஸ் வெரி யங். ஸோ 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரைனிங்கை முடிச்சிருக்கணும். அந்த ஏடி யாருன்னு மட்டும் தெரியட்டும். இந்த ஒரிஜினல் வர்மா யாருன்னு அவளுக்கு தெரிய வரும். பாவம் விட கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. சிவா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீட்ல நடந்தத அவ்வளவு ஈஸியா உங்களால மறக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இப்படி அவமானப்படுறது ஒன்றும் புதுசு இல்லையே. இத்தனை வருஷமா அதை மட்டும் தானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போ நடந்தது என்னையே ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றது சிவா, எல்லாத்தையும் நம்ம தாங்கி தானே ஆகணும். நம்ம நினைச்ச விஷயம் நடக்கணும்ல. ஆனா நீங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களை மட்டும் பார்க்காதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களையும் பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்க அக்கா உங்களை விட்டு கொடுக்காம தானே பேசினாங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களை அவங்க அவமானப்படுத்தினப்போ நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதே கஷ்டத்தை தானே உங்க அப்பாவும் அனுபவிச்சிருப்பாரு. கண்டிப்பா அவரும் இன்னும் நடந்ததுல இருந்து மீண்டு வந்திருக்க மாட்டாரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் இருக்கேன். ஆனா உங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல அப்படி யாருமே இல்லையே சிவா. நடந்ததை மறந்துட்டு நீங்க நார்மலா இருக்கிறது தான் அவரு பார்க்கணும். அதுதான் அவருக்கான ஆறுதல். உங்களை யார் இப்படி அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ஒரு நாள் உங்களை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இதுவும் நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குதான். நான் இருக்கேன்.